நான் நல்லதாங்க செய்கிறேன், அவன் கெடுதி செய்யனா கர்த்தர் பார்த்துக்கிறாரு. பயப்படாதீங்க. அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். தெரியாத ஆள அப்போ வசனம் இப்படி செய்யும் போதுதான் அவர் மகிமையை நம்ம மகிமையா இருக்கிறோம். அவருக்கு பரவாயில்ல, நான் எதிர்பார்க்கறது செய்யறானே, என்ன போல கொஞ்சமா வாழ ட்ரை பண்றானே, என்ன போல இருக்கிறானே ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு. எப்படி மகிமை வருது? அவரை உள்வாங்கணும், வெளியே கொடுக்கணும். அவ்வளவுதான். ரிசீவ், ரிஃப்ளெக்ட். அவர் அப்படியே உள்ள வந்துட்டாருன்னா அப்படியே நம்ம வெளிக்காட்டுறோம். அதுதான் மகிமை. அப்போ அவரை நேசிக்கிறோம். அவரை நேசிக்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஆளை நேசிக்கிறோம். ஆண்டவர் இப்போ வந்துட்டாருன்னா, இயேசு தான் வந்துட்டாருன்னு வைங்களேன், நம்ம வீட்டுக்கு என்ன மாதிரி கவனிப்போம். கிறிஸ்மஸ்ல நாடகம் போடுவாங்க, இயேசுநாதர் வராருன்ட்டு. எல்லாம் வருவாங்க 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 எல்லாம் வர வர பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க. இயேசுநாதர் வராருன்ட்டு வந்தால் எல்லாரையும் நல்ல இடத்துல உட்கார வைப்பாங்க. கடைசியில் ஒரு ஆள் பரிதாபமாக வருவார். யோ, நீ அந்த லாஸ்ட்டில் போய் உட்காருன்ட்டு. அவர் தான் இயேசுன்னு ஆட்களுக்கு நாடகம் போடுவோம் கிறிஸ்மஸில். அவர் தான் இயேசுன்னு தெரியாது. அவர் முதல்ல வந்துடுவாரா, இங்கே உட்கார வைப்பாங்க. பணக்காரன் வந்தோடனே தள்ளி உட்காந்துக்கிறீங்களா, திரு பணக்காரன் தள்ளி உட்காந்துக்கிறீங்களா, சொந்தக்காரங்க தள்ளி உட்காந்துக்கிறான்ட்டு சொந்தக்காரங்களாம் உள்ள உட்காந்து கடைசி ஒரு கிச்சன் பக்கம் வெளியே போயிடுவார். அவர் தான் இயேசுன்னு தெரியாத ஆட்களுக்கு. அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். நமக்கு இயேசுன்னா இப்படி தான் வருவார் அப்படின்னு நினைச்சிட்டு செய்கிறோம். அவர் அப்படி வர்றதில்லை. ஒரு ஏழை வடிவத்தில் வரலாம், ஒரு பிச்சைக்காரன் வடிவத்தில் வரலாம், ஒரு ஏழை தாய் வடிவத்தில் வரலாம். அந்த மக்களுக்கு நீங்க காட்டுகிற அன்பு தேவனுக்கு மகிமை. கைத்தட்டி ஒரு அலையில சொல்லுங்கள். மூன்றாவது, இயேசுவை போல மாறுவதின் மூலம் நாம் தேவனுக்கு மகிமை கொண்டு வரோம். when we become like Jesus. இயேசு போல மாறணும். பாடணும்ல, மாறணும்ப்பா, மாறணும். நீங்க பேசாம இருந்தீங்க, நானும் பேசாம இருக்கணும். நீங்க மன்னிச்சீங்க, நான் மன்னிக்கணும். நீங்க தாழ்மையா இருந்தீங்க, நான் தாழ்மையா இருக்கணும். நீங்க காலை கழுவி பணிவிட செஞ்சீங்க, நான் செய்யணும். இப்படி இயேசு போல மாற 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 when we become like Jesus, we bring glory to his name. முதலாவது என்ன சொன்னேன்? அவரை ஆராதிப்பதன் மூலமாய் அவருக்கு மகிமையை கொண்டு வருகிறோம். இரண்டாவது, அவரை நேசிப்பது போல பிறரை நேசிப்பதன் மூலமாய் அவருக்கு மகிமையை கொண்டு வருகிறோம். மூன்றாவது, இயேசு போல மாறணும். நம்முடைய அல்டிமேட் நோக்கமே அதான். ரோமர் 8:29. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் உச்சகட்ட பிரையாரிட்டி. எடுத்து படிங்கப்பா. எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி, தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி. இயேசு போல ஒரு ஜெராக்ஸ் ஞாபகம் வச்சுங்க. ஜெராக்ஸில் அதுவும் கலர் ஜெராக்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு புள்ளி தான் வித்தியாசம் தெரியும் ஒரிஜினலுக்கும் அந்த ஜெராக்ஸுக்கும். மற்றபடி எந்த வித்தியாசம் தெரிய முடியாது. இயேசு போல நம்மை மாற்றுவதுதான் பிதாவின் நோக்கம். ஆண்டவர் உங்களை முன்குறித்தது, உங்களை அழைத்தது கோடீஸ்வரனாக்கி இந்த உலகத்தில் 8 மாடி கட்டடம் கட்டி நீங்க பெரிய பணக்காரங்கன்னு காட்டுறதுக்கு இல்லை. அது வரணும்னா வரும். உங்களுக்கு 8 மாடி கட்டடம் தேவைன்னா தருவார். உங்களுக்கு ஒரு BMW கார் வேணும்னா தருவார். இல்லை அதை விட நல்ல கார் வேணும்னா தருவார். அதுக்காக அவர் நம்மளை படைக்கல. அவர் நம்மை படைத்தது அவருக்கு மகிமை வரணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸோ நம்ம இதில் கவனமாக இருக்கணும். அவரை போல மாறணும். பிரதான அப்போ இந்த ஜெராக்ஸ் இயேசு மாதிரி தான். ஒரு வித்தியாசம் இல்லையே. 99.9 99.9 இயேசுவை போல வாழ்வதின் மூலமாய் நாம் அவருக்கு மகிமையை கொண்டு வரும். அப்படின்னா சுவாப மாற்றம், கேரக்டர், ஆட்டிடியூட் சேஞ்ச். கொஞ்சம் கொஞ்சமா இல்ல, மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். அருமையான பாட்டுங்க. அந்த பாட்டை எழுதினது அருமையான மோகன் சிலாசஸ் அவர்கள். அவங்கள தவிர அந்த பாட்டை யாரும் பாட முடியாது. எத்தனை வசை வார்த்தைகள், எத்தனை பழி, கண்ணுக்கு முன்னால நேருக்கு நேரம் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அதுக்கு பதிலே சொல்லாம நான் மன்னிச்சிடறேன்ப்பா. அந்த தேவ மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கேட்கலாமா?
நெவர் கிரிட்டிசைஸ். இந்த குறை சொல்றது பிசாசின் ஆவி. சகோதரன்ட்ட குறை இருந்தால் நேராக போய் சொல்லு. அவன் கேட்கலன்னா 2 பேரை கூட்டிகிட்டு போ, அவன்கிட்ட கூட்டிகிட்டு போ. இல்லைன்னா ஜெபம் பண்ணு. ஒரு ஆள்கிட்ட குறை இருந்தால் ஜெபம் பண்ணு, நேராக போய் சொல்லு. அதுக்கும் கேட்கலன்னா ஒரு 2 பேரை கூட்டிகிட்டு போ, அவ்வளோதான். இயேசு பாருங்க, குறை சொல்ல வேண்டிய ஆளை குறை சொல்லலை, மன்னிச்சு விட்டுறாரு. அதான் இயேசுவின் சுவாபம். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும். அந்த இதயம் தாரும் எல்லாரும் பாட வேண்டிய பாட்டு. அது பாட்டு மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கை. வருஷ கணக்கில் கசப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறோம், வருஷ கணக்கில் மனசில் கசப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். மாறணும். நீங்கள் தேவனுக்கு மகிமை கொண்டு வர முடியாது. ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், கசப்பு யார் மேலேயும் வேண்டாம். இப்படி பேசுறதுனால என் மேலே கூட கசப்பாக தான் இருக்கும், எனக்கு அப்படியே கசப்பாக இருக்கும். சத்தியத்தை தான் சொல்கிறோம். மனுஷன் யாரையும் பிரியப்படுத்தணும்னு பேசலை. இந்த புல்பிட்டில் இருந்து அவர் வருத்தப்பட்டுருவாரோ இவர் அந்த நோக்கத்தோடலாம் பேசலை. சத்தியத்தை சொல்லணும், வசனத்தை வசனமாக சொல்லணும். நம்மளும் முடிஞ்ச அளவு வாழணும், சொல்லணும். கை வச்சு ராமன் கேட்கலாமா? லிவ் லைக் ஜீசஸ். இயேசுவை போல முடிந்தவரை எல்லாரும் வாழ முயற்சிப்போம். அப்படி இப்போ சுவாபங்களில் மாற்றம். நம்ம எப்போ ஆண்டவருடைய குடும்பத்தில் பிறக்கும்? எப்போ பிறந்தோம்? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவொடனே யாருடைய குடும்பத்தில் வந்துட்டோம்? இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம், அவர் குடும்பத்தில் வந்துட்டோம். அவர் குடும்பத்தில் வந்த பிறகு அப்பா எப்படி இருப்பாரோ அப்படி இருக்கணும். அதான் சுவாபம். சுவாபத்தில் மாற்றம். அவருடைய சுவாபம் நம்மில் வெளிப்படணும்னு விரும்புகிறாரு. நத்திங் எல்ஸ். அப்படி வெளிப்பட்டாதான் மகிமையா இருக்கும் அவருக்கு. எந்த அளவுக்கு அவரை போல இயேசுவை போல அந்த குணத்தை வளர்த்துக்கிறோமோ அதுதான் முதிர்ச்சி. நல்லா புரிஞ்சுங்க, அதுதான் மெச்சூரிட்டி, அதுதான் பெரிய விசுவாசி. வயசுல பெரியவங்க இல்லைன்னா வருஷங்கள்ல பெரியவங்க இல்ல. கிறிஸ்தவ சுவாபம் எவ்வளவு நமக்குள்ள வர முயற்சிக்கிறோமோ அந்த முதிர்ச்சி எவ்வளவு வருதோ அதுதான் நான் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்கான வழி. மோர் லைக் ஜீசஸ், மோர் க்ளோரி, மோர் கேரக்டர் சேஞ்ச், மோர் க்ளோரி. எவ்வளவு அதிகமாக கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்தணும். ஆண்டவர் நல்லவர். நம்முடைய வரங்கள் ஈவுகளால் மற்றவர்களுக்கு நாம் சேவை செய்யும் போது, மற்றவங்களை நேசிக்கணும்னு சொன்னேன், மற்றவங்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருகிறோம். அதான் சொன்னேன், அன்னை தெரசா அம்மா, அன்னை தெரசா. நான் என்ன செஞ்சாலும் அவருக்காக செய்கிறேன். பிறருக்காக என்ன செய்கிறோம்? நிறைய வசனம் இருக்கு, வாசிக்க நேரம் இல்லை. ஒரு மாமரம் மாம்பழத்தை அது சாப்பிடுவதில்லை. மாமரம் காய்க்கிற மாம்பழம் அது சாப்பிடு, பிறருக்கு கொடுக்கிறது. கனிகள் பிறருக்கு. நீங்கள் என்னுடைய சீஷர்ல இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என்னுடைய கனி பிறருக்கு. நான் அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். மாமரம் அது பழத்தை அதுவே சாப்பிடுதா? இல்லை. லைட்டு பிறருக்கு வெளிச்சம் கொடுக்குது. ஃபேனு அடுத்தவங்களுக்காக சுத்துது. மைக் இன்னொருத்தருக்கு உதவியா இருக்கு. வாட்ச் இன்னொருத்தருக்கு டைம் காட்டுது. நாற்காலி இன்னொருத்தருக்கு தான் உதவியா இருக்கு. செருப்பு இன்னொருத்தருக்கு உதவியா இருக்கு. தேவன் உலகத்தில் படைத்திருக்கிற எல்லாமே தே லிவ் ஃபார் அதர்ஸ், மற்றவர்களுக்காக. நாம் பிறருக்காய் வாழ்கிறோமா? யாருக்காய் வாழ்கின்றாய் நீ இந்த வையகம் தனிலே? நீ வாழ்ந்திடும் நாட்கள் எல்லாம் யாருக்காய் வாழ்கின்றாய் நீ? அருமையான பாட்டு, FMBB பாட்டு. பணம் பணம் என்று பலர் அப்படியே பணத்து மேல போவாங்க. நீ யாருக்காய் வாழ்கிறாய்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறருக்காக, பிறருக்காக வாழ்வது, பிறருக்கு உதவி செய்வதன் மூலமாய் நாம் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருகிறோம். ஏழைக்கு இறங்குகிறவன் இயேசு எப்படி சுற்றி திரிந்தார்? நன்மை செய்கிறவராய். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை
சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. நசரேனா இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். நன்மை டெய்லி போராடமெல்லாம் நல்லதை செய்தாரு. அடுத்தவங்களுக்கு பிதாவுக்கு மகிமை. அதான் சொன்னார் யோவான் 17, நான் உம்மை பூமியில மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். இந்த உலகத்தில் நான் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் ஐ ஹவ் glorified you, உம்மை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். நன்மை செய்வதன் மூலமாய். நன்மை செய்யுங்கனர் ஆண்டவர். மத்தேயு 5:16, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும் பொருட்டு உங்கள் வெளிச்சம் அவங்களுக்கு முன்னால பிரகாசிக்கட்டும். நற்கிரியைகள் தான் வெளிச்சம். நம்மிடம் வந்து ஒரு வெளிச்சம் வரும் என்றால் இருட்டில் இருக்கிற மக்களுக்கு, இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும். இருட்டில் இருக்காங்க மக்கள், அவங்களுக்கு இயேசு அறிவிக்கிறது எப்படி? நம்ம ஒரு வெளிச்சம், விளக்கு மாதிரி, நம்ம ஒரு லைட் மாதிரி. அப்போ அந்த லைட்டில் விளக்கில் ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சம் தான் நற்கிரியைகள், குட் ஒர்க்ஸ். தீமை செய்யாதவர், தீமையை நினைக்காதவர், நன்மையே செய்தவருடைய டிஎன்ஏ நமக்குள்ள வரட்டும். என் லைஃப்ல நான் யாருக்கும் தீமை செஞ்சதில்லைங்கிற நிலையில நம்ம ஓட்டத்தை முடிக்கணும். கைத்தட்டி ஒரு அல்ல சொல்லுங்க. எவருக்கு நான் தீமை செஞ்சதில்லை, யாருக்கு விரோதமாக நான் ஒரு காரியம் செஞ்சதில்லைங்கிற நல்ல சாட்சியோட ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கடைசியாக, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கடைசி 5வது, பிறருக்கு அவரை பற்றி கூறுவதின் மூலம், அவரை அறிமுகப்படுத்துவதன் மூலம் நாம் தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறோம். ஆண்டவர் நம்ம மேல அன்பா இருக்கிறாரு, நம்மளை நேசிக்கிறாருங்கிறதெல்லாம் ரகசியமா வைக்க வேண்டியதில்லை. இட்ஸ் நாட் அ சீக்ரெட். போய் சொல்லினாரு, உலகமெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம். Go into all the world and preach the gospel. Go into all the world and preach the gospel. ஒரு ஆமென் கேட்கலாமா? கோ, போய் சொல்லு, போய் சொல்லு. அவரை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லுங்க, அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, இயேசுவை பிறருக்கு சொல்லுங்க. ஒரு 3 மணி நேரம் இருக்குமான்னு தெரியலங்க. சமாரியா ஸ்திரீ ஜஸ்ட் 3 hours 12-1 மணிக்கு இயேசுவை சந்திக்கிற மத்தியானத்தில், சாயந்தரத்துக்குள்ள she became an evangelist. பைபிள் காலேஜ் போகல, ஊரையே கூட்டு வந்துட்டான் அந்த அம்மா. ஊரையே கூட்டு, நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார். she brought the whole village to Jesus. fantastic ஊழியம். 10 வருஷம் வரமே, 20 வருஷம் வரமே, நம்மளால சபைக்கு வந்தவங்க ஒருத்தர் கை காட்ட முடியுமா? இவங்க என்னால சபைக்கு வந்தவங்க. 3 மணி நேரத்தில், ஒரு 4 மணி நேரத்தில், மத்தியானத்தில் சாயந்தரம் மணத்தில், ஒரு 3-4 மணி நேரத்தில் அந்த கிராமத்தையே கூட்டு வந்துட்டா இயேசு வண்டை. நமக்கெல்லாம் வெக்கமா இருக்கு. எனக்கெல்லாம் 42 வருஷம் ஊழியம் செய்தேன்னு சொல்றேன். அந்த அம்மா செய்து ஒரே நாள்ல என்ன மாதிரி ஊழியம் செஞ்சிருக்கான். மார்க் 1ஆம் அதிகாரம் அந்த கடைசி வசனத்துல, அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ணினான். யாரு? குஷ்டரோகி. மத்தேயு 8 வரக்கூடிய 1-4, மத்தேயு 8:1-4 அதே சம்பவம் தான். மார்க் 1 40-45 வரைக்கும் இருக்கு வசனத்துல. அவனோ போகாதன்னாரு. போகாதப்பா, ஊருக்குள்ள போய் சொல்லு. எனக்கு ஊருக்குள்ள போக முடியல, அங்க போய் ஆசாரியனுக்கு சொல்லினார், வேற வெளியே எங்கேயும் சொல்லாதன்ட்டார். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக. அருமையான வசனங்க, மறக்காதீங்க, எடுத்து படிங்க. சில வசனம்லாம் நம்ம உள்ளத்தை குத்தணும், நம்ம உள்ளத்தை உடைக்கணும். கல் நெஞ்சா உட்கார்ந்தது போதும். என்ன வசனம் கேட்டாலும் அசையாம ஒரு கல் நெஞ்சு மாதிரி இருந்த அனுபவம் இன்றைக்கு மாறுவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் லெக்சர் பண்ணல, நீங்க உட்கார்ந்து சும்மா லெக்சர் கேட்கல. என் லைஃப் மாறாதா? என் வாழ்க்கையில மாற்றம் வராதா? அவனை மாதிரி என்ன மாத்துங்கப்பா. அந்த பெண்ணை மாதிரி பாவியான மோசமான பெண் இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. அவளை மாதிரி ஊழியம் செய்த ஆள் யாருமே இல்லை. என்ன அப்படி மாற்றம்? வரேன் போறேன், வரேன் போறேன், ஊர் கதையை பேசுறேன், அந்த கதை இந்த கதையை பேசுறேன், அது சரியில்லை இது சரியில்லை, இதே தான் என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சர்ச்சில் வந்து அப்படி சிலருக்கு ஒரு அசுத்தாவி, பரிசுத்தாவி வந்துன்னு பார்த்தா அசுத்தாவி சேர்ந்தே வருது. யார் கதையாவது பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. இந்த கதை அந்த கதை அந்த கதை இந்த கதை பேச வேண்டிய ஆண்டவரை பத்தி பேசணும், அவரை பத்தி ஊரெல்லாம் பேசணும். அதை விட்டுட்டு
வாழ்க்கையை வேஸ்ட் பண்றோம். பேசி 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 தண்டனை மேல தண்டனை. பாவத்தின் தண்டனை கர்த்தர் விடுவிச்சாரு, இதுக்கு ஒரு தண்டனை இருக்கு பாருங்க. ஆட்களை எடற பண்ற தண்டனை, ஊழியம் செய்ய விடாம பண்ற தண்டனை, அல்லது நம்ம ஒரு ஆள் விசுவாசத்தில் கீழே போறதுக்கு பண்றது எல்லாம் ஆண்டவர் கணக்கு கேட்பாரு. கல்லான இதயங்கள் மாறட்டும். அந்த வசனம் படிக்கும்போது, ஏசப்பா நான் கூட அப்படி இல்லையப்பா, அவனோ அவன்னு போடல, அவனோ புறப்பட்டு போய் அத்தேசமெங்கும் இந்த சங்கதி. எது? தொழுநோயாளி இருந்தையா, ஊருக்கு வெளியே இருந்தேன், கிட்ட யாரும் வரமாட்டாங்க, நாட்டம், டீ கடையில் கிட்ட சேர்க்க மாட்டான், பஸ்ஸில் ஏற்ற மாட்டான், ஆட்டோவில் ஏற்ற மாட்டான், என் குடும்பத்தோட போக முடியல, தெருவில் இருப்பேன், அனாதையாக நிற்கிறேன், கிட்ட வர முடியாது, பப்ளிக் மீட்டிங் வர முடியாது, 300 அடி தள்ளி நிற்கணும். ஒரு குஷ்டரோகி பப்ளிக் பிளேஸில் 100 மீட்டர்ஸ் தள்ளி நிற்கணும். அப்போ இயேசு எப்படி கூட்டுவான்? இயேசுவேன்னு கூட்டிருப்பான் அந்த மலையில் இறங்கும் போது. ஆனால் அவர் கிட்ட வர்றதுக்கு அனுமதி கொடுத்தாரு. அந்த மாதிரி கண்டிஷன். தொட்டாரு, மனதுருகினாரு, சுகமாக்குனாரு. ஐயோ எவ்வளோ அற்புதமான வாழ்க்கை, இனி நான் குடும்பத்தோட வாழலாம், ஊருக்குள்ளே போகலாம், என் ஃபேமிலியோட இருக்கலாம், இழந்து போன எல்லாம் எனக்கு வந்துடுச்சின்னு. இந்த சங்கதியை பாருங்க ஐயா, பாருங்க, நான் தொழுநோயாக இருந்த ஆள், ஒன்றுமே இல்லை, எல்லாம் மாறிட்டுன்னு இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ணினான். அதனால பைபிளில் போட்டிருக்கு, அவர் பட்டணத்துக்குள்ள வர முடியலையா. எல்லாரும் அப்படியா அப்படியா, எங்க 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 அந்த இயேசு எங்க எங்க எங்கன்னு எல்லாரும் வலவீசி திருடனை தேடுற போலீஸ் மாதிரி இயேசுவை தேடுறாங்க. அவர் ஊருக்குள்ளே வர முடியல, ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. நம்மளால என்னைக்காவது ஆட்கள் இயேசுவை கேட்டிருக்காங்களா? அவர் பட்டணத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் வனாந்தரத்தில் இருந்தாரு. அதோட நிறுத்தல வசனம், எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவர் இடத்துல வந்தார்கள். கையை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க, நல்ல கையை தட்டி. அப்பா, அந்த குஷ்டரோகிக்கு இருந்த உணர்வு கூட எனக்கு இல்லப்பா, அந்த சமாரியா பெண்ணுக்கு இருந்த அந்த அந்த பாரம் கூட எனக்கு இல்லப்பா. இல்ல, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு உங்கள் வாழ்க்கை மகிமையை கொண்டு வருகிறதா? அவரை பற்றி எல்லாருக்கும் சொல்லுங்கள்.